அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பிப்ரவரி முதல் வாரம் எப்படி அமைந்திருக்கிறது, இந்த வேளையில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான சுக்கிரன் உட்பட பெரும்பாரியான கிரகநிலைகள் சாதகமான சூழலை உருவாக்கி கொடுக்கின்றன. இந்த வேளையிலிருந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் தடையில் இல்லாமல் துலாம் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை வந்து சேர்வதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உண்டு. அதிலும் குறிப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சுக்கிரன் நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறார். மனித வாழ்க்கையே தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு செல்வ செழிப்பையும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் தன்னிகரற்ற ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய கிரகமாக இருக்கிறார். அப்படிப்பட்டவர் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகன் என்று அழைக்கப்படுகிறார். அவர் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிக பெரிய அளவிலான பொருளாதார ரீதியான வளர்ச்சி முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு பல அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கிறார். ஏனென்றால் நவ கிரகங்களில் சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன் சுகஸ்தானத்தை முழுமையாக வலுப்படுத்தும் வாரமாக இந்த வாரம் பார்க்கப்படுகிறது. இந்த வாரத்திற்கு பிறகு மிக வலுவாக பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் நுழைய போகிறார். எனவே அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த வேலை என்பது பல வகையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளையும் சிரமங்களையும் முழுமையாக களைந்து முன்னேற்றத்தை உருவாக்கி கொடுக்கும் சிறப்பான வேலையாக இந்த தருணத்தை மாற்றி கொடுப்பதால் நிச்சயமாக சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் பல நெருக்கடிகளையும் சிரமங்களையும் முற்றிலுமாக களைந்து அடுத்தடுத்த முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. எனவே துலாம் ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை நிச்சயம் தவறவிடாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது கலைத்துறையின் நாயகன் என்று அழைக்கப்படுகிறாருங்க சுக்கிரன். அவர் மிக வலுவாக இந்த வேளையில் சுகஸ்தானத்தில் அமர்ந்து தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தை இந்த பார்வையால் சுபத்துவ பாதையால் வழிபடுத்துகிறாருங்க. 5ஆம் இடத்தை நோக்கி நகர்வதால் அனைத்திலும் நிறைந்த நன்மையை சுகஸ்தானமாகிய 4இல் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் நிறைவாக உருவாக்கி கொடுக்கிறார். கலைத்துறையில் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரமாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்க போகிறாருங்க. அரசியல் சார்ந்த பணிகளில் திடீரென பல புதிய வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே உண்டு. பெரிதும் விருப்பத்துடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய சிறப்பான மாறுதல்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகளையும் சிரமங்களையும் இந்த தருணத்தில் தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கிரனின் அமைப்பால் இந்த வேளையில் உண்டு. புதிய வாய்ப்புகளும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரமாகவும் அமைகிறது. அது மட்டுமல்லாது நிழல் கிரகமான ராகு தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய கேது மற்றும் சனி ஆகிய கிரகநிலைகளும் இந்த வேளையில் அற்புதமான வாய்ப்புகளை உருவாக்குகின்றன. அதிலும் குறிப்பாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகுவும் லாபஸ்தானத்தில் கேதுவும் இருப்பதால் நிழல் கிரகமான ராகு கேது மனித வாழ்வில் பொருளாதார ரீதியான தடைகளை நீக்கி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் உருவாக்கி கொடுக்கிறது. எவ்வளவு பெரிய காரிய தடை சிக்கல் சிரமம் என்ற பல காரியங்கள் இருந்தாலும் உறுதியாகவே அவை விலகும். அது மட்டுமல்லாது மோட்சக்காரகரான கேது மிக வலுவாக லாபஸ்தானத்தில் வலம் வருவதால் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும். எதிர்மறையான சிந்தனை கற்பனையான பயம் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் குழப்பம் போன்ற அனைத்துமே இந்த தருணத்தில் நீங்குவதோடு மட்டுமல்லாது தெளிவான பாதையில் பயணிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாக துலாம் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசியின் உச்ச அதிபதியான சனி பகவான் மிக வலுவாக ரூண ரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானம் ஆகிய 6இல் இருப்பதால் நிச்சயமாக நல்ல வேலை வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும். தற்காலிக பணி நிரந்தரமாக மாறுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. வேலையில் இருக்கக்கூடிய பல சிக்கல்கள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். வெளிநாட்டு வேலை வாய்ப்பு நிரந்தர வேலை வாய்ப்பு போன்றவை அமையக்கூடிய சந்தர்ப்பம் மிக வலுவாக யோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் சனி வலம் வருவதால் கிடைக்கிறது. ஏனென்றால் சனி பகவான் அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய 3, 6 மற்றும் 11 ஆகிய இடங்களில் ஒரு இடமாக கருதக்கூடிய யோகஸ்தானத்தில் வலம் வருவதால் பல தடைகள் முற்றிலுமாக விலகி மிக சிறப்பான வளர்ச்சி நிச்சயம் உண்டு. அது மட்டுமல்லாது குரு பகவானும் 9இல் இருக்கிறார். 9இல் குரு என்று சொன்னாலே உச்சபட்ச நன்மையும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் இந்த வேளையில் பல வகையில் இருக்கக்கூடிய தடைகளும் தாமதங்களும் சிக்கல்களும் நெருக்கடிகளும் நிச்சயமாக விலகும்.
குரு பகவான் 9ல் வலம் பெறுவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட வீடு மாறுதல், இடம் மாறுதல் உள்ளிட்ட மாற்றங்கள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம், புத்திர பாக்கியம் போன்றவை உறுதியாகவே அமையக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக குருவின் அமைப்பால் கிடைக்க இருக்கிறது. துலாம் ராசிக்காரர்களுக்கு புத்திரக்காரகனின் அருளால் புத்திர பாக்கியம் நிறைவாக கிடைக்கும். ஒரு சிறப்பான வேளையாக அமைவதால் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பெரும்பாலான நெருக்கடிகளும் சிரமங்களும் சிக்கல்களும் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். ஏனென்றால் ரூணரோக சத்ருஸ்தானமாகிய 5ஆம் இடத்தில் செவ்வாய் உச்சபலம் பெற்றிருக்கிறாருங்க. அவர் மிக வலுவாக இந்த தருணத்தில் வலம் பெறுவதால் தசாபுத்திகள் வலுவாக இருந்தாலும் சரி, வலுவற்ற நிலையில் இருந்தாலும் சரி, உறுதியாகவே புதிய அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக இந்த தருணத்தில் கிடைக்க இருக்கிறது. 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்தில் மங்களக்காரகன், பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் உச்சபலம் பெற்றிருப்பதால் நினைப்பதை விட மிக சிறப்பான நல்ல மாறுதல் உண்டு. அதே போன்று உஷ்ண கிரகமான சூரியனும் அங்கு இணைந்திருக்கிறார். எனவே அலைச்சல் அதிகரித்தாலும் ஆதாயம் நிறைவாக கிடைக்கும் தருணமாக இந்த வேலை நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. அலைச்சல் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவே எதை செய்தாலும் அதை ஒருமுறை நன்கு யோசித்து பிறகு செய்வது துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய அலைச்சல் சிரமங்களை நிச்சயமாக தவிர்க்கும். அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக வித்யாகாரகரான புதன் 4 மற்றும் 5 ஆகிய இடங்களில் வலம் வர போகிறார். முற்பகுதியில் 4லும் பிற்பகுதியில் 5லும் வலம் வருகிறாருங்க. அறிவின் அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் 5ஆம் இடத்தில் நுழைவதால் உறுதியாகவே குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே இருந்த சண்டை சச்சரவு நீங்கும், பகை உறவு நீங்கி உறவு வலுப்படும் தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. பகை உணர்ச்சி, தேவையற்ற வெறுப்பு போன்றவை நீங்குவதால் இல்லத்தில் மகிழ்ச்சி நிறைவாக கிடைக்கும் சந்தர்ப்பமாக வித்யாகாரகரான புதன் இந்த வேலையை மாற்றி கொடுக்கிறாருங்க. மாணவர்களின் கல்வியிலும் சிறப்பான முன்னேற்றத்தை இந்த வேளையில் வித்யாகாரகரான புதன் உருவாக்கி கொடுக்கிறார். அதே போன்று சந்திரனை பொறுத்த வரைக்கும் பல இடங்களில் மாறி வலம் வந்தாலும் வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் தடையில்லாமல் சற்று கூடுதலாகவே துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிறைவாக மாற்றி கொடுக்கிறார். இப்படி பல கிரகநிலைகள் இருந்தாலும் இந்த வேளையில் மிக பெரிய அளவில் நவ கிரகங்களிலே வலிமை வாய்ந்த கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு 9லும் யோகஸ்தானத்தில் சனியும் இருப்பதால் தான் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரமாக பல விஷயங்கள் நிறைவாக அமைய போகிறது. எதிர்பார்ப்பதை விட சொத்துக்கள் நீங்கள் வாங்கக்கூடிய யோகம் கிடைப்பதோடு பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனை நீங்கும். நீதிமன்ற வழக்குகள், பாக பிரிவினை உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை தடையில்லாமல் நிறைவாக சந்திக்கும் வேலையாகவும் இந்த தருணம் அமையும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் அனைத்தும் விலகுவதோடு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே இந்த சந்தர்ப்பம் அமைவதற்கான முதன்மையான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும்.